க்ரீம் செப்பரேட்டருக்கான செக்லிஸ்ட் எல்லா பார்ட்ஸும் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். மோட்டார் செட், மில்க் பவுல், skim milk outlet, cream outlet, floating chamber, cone set, cleaning brush, anchor, o-ring, disc, float, open close rod, circlip, key. ஃபஸ்ட்டு நம்ம மோட்டார் கரெக்டாக ரன் ஆகுதான்றதை செக் பண்ணணும். மில்க் அவுட்லெட் பவுல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ராப்பராக டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த சாஃப்ட்டுக்கும் அந்த ஹோல்க்கும் இருக்கிற கேப் வந்து கரெக்டாக இருக்கணும். டச் ஆகக்கூடாது. கையில் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு மோட்டர் ஆன் பண்ணி உரசுதான்றது செக் பண்ணி பார்த்துடணும். நெக்ஸ்ட்டு கோன் அசம்பிள் பண்ணும்போது அந்த கோனோட ஸ்லாட்டும் அந்த கீயோட ஸ்லாட்டும் கரெக்டாக சீட் ஆகணும். எகைன் நம்ம ஒன்ஸ் மோட்டர் ஆன் பண்ணி பார்க்கணும். கோன் வந்து உள்ளே ப்ராப்பராக இறங்கியிருக்கணும். நெக்ஸ்ட்டு க்ரீம் அவுட்லெட் பவுல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். க்ரீம் அவுட்லெட் பவுல் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப், அந்த கோனுக்கும் கேப்பும் அந்த அவுட்லெட் பவுலுக்குள்ளான கேப் வந்து கிளியரன்ஸ் கரெக்டாக இருக்கணும். டச் ஆகக்கூடாது. ஒன்ஸ் மோட்டர் ஆன் பண்ணியும் செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங் சேம்பர்லேயும் அந்த கோனோட கேப்பில் கரெக்டாக சீட் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் உள்ளே போட்டுக்கணும். மில்க் பவுல், பிக் பவுல் வந்து மேலே அசம்பிள் பண்ணணும். கரெக்டாக டைட்டாக ஃபிட்டில் செட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் க்ளோஸ் ராடை இந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அகெயின் மோட்டார் நம்ம ஒன்ஸ் ஆன் பண்ணி பார்க்கணும். உள்ளே எதுவும் டச் ஆகுதா, வைப்ரேஷன் வருதான்றதை நம்ம பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு முறையும் க்ரீம் செப்பரேட்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த கோன் செட்டை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தான் அகெயின் நம்ம யூஸ் பண்ணணும். அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கீயை யூஸ் பண்ணி மேலே இருக்கிற டாப் நட்டை கழட்டி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் பவுல் வுட்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் டாப் டிஸ்க்கு, அப்புறம் மல்டிபிள் டிஸ்க் நம்மள்ட்ட இருக்கும். அந்த டிஸ்க் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூட்டரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணலாம். ஒரு டிஸ்க்காக எடுத்து ஃபுல்லாகவே வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அசம்பிள் பண்ணணும். அசம்பிள் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூட்டரை அசம்பிள் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு டிஸ்க்காக எடுத்து நம்ம கரெக்டாக அசம்பிள் பண்ணணும். எல்லா டைஸும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டாப் டிஸ்க் வைக்கணும். டாப் டிஸ்க் வச்சதுக்கப்புறம் பவுல் வுட்டை வந்து கரெக்டாக அந்த பின் வந்து அந்த ஸ்லாட்டில் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம டாப்பில் நட்டு வச்சு ப்ராப்பராக டைட் பண்ணிடணும். நம்ம அதுக்காக கீ கொடுத்துருப்போம். அந்த கீயை யூஸ் பண்ணி ஃபுல்லாக டைட் பண்ணிடணும். உங்களுக்கு அந்த ஸ்பேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்ளிப்பும் ஒரு ஓரிங்கும் ஒரு ஹேங்கரும் கொடுத்துருப்போம். இந்த ஹேங்கர் எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த கோன் வந்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த மல்டிபிள் டிஸ்க்கு ப்ளஸ் அந்த பவுல் குட்டு டாப் டிஸ்க் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஹேங்கரில் போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஓரிங்கும் சர்க்ளிப்பும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேராக கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி அது மிஷினில் இருக்கும். அது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அது சேஞ்ச் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஸ்பேராக கொடுத்துருக்கோம். கறந்த ஃப்ரெஷ்ஷான மில்க் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம க்ரீம் செப்பரேட்டரில் டாப் பவுலில் நீங்கள் லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மோட்டர் ஆன் பண்ணிடணும். நீங்கள் லோட் பண்ணும்போது லாக் பண்ணி வச்சிடணும். மோட்டர் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற ஓப்பன் க்ளோஸ் ராடை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிம் மில்க் ஒரு பக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸ்கிம் மில்க் வந்து மினிமம் ஒரு 1 லிட்டர் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் வந்து வர ஆரம்பிக்குங்க. நம்ம வந்து ஆஸ் பர் வாஷ் பண்ணணும். அப்படி வாஷ் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
நீங்கள் எல்லா பவுலும் நம்ம எப்படி அசம்பிள் பண்ணோமோ அதே போல் நம்ம டிஸ்மேண்ட்லிங் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு வார்ம் வாட்டராக இருந்தால் போதும். வார்ம் வாட்டரில் நம்ம எல்லா பவுல்ஸையும் நம்ம வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றா எடுத்து நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேங்கர் கொடுத்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட கோன்ஸ் எல்லாத்தையும் எல்லா பிளேட்டையும் நீங்கள் போட்டு காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் அசம்பிள் பண்ணிவிட்டு எகைன் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாங்க. மாட்டிலிருந்து கறந்த பாலை ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே நம்ம பயன்படுத்திடணும். பாலோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து 30 டிகிரிக்குள்ளே இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணினப்போ தான் நம்மளுக்கு க்ரீம் வந்து நல்லா வரும். பாலில் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் பண்ணியோ இல்லை நம்ம சூடு பண்ணியோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் தயிரோ மோரோ போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது.